ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக குல்ஃபி எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எல்லாருக்கும் பிடித்தமான குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்காக இதுக்கு ஒரு பாலும் ரெடிமேடாக விற்கிற பாதாம் மிக்ஸ் இருந்தாவே போதும். உடனடியாக நம்ம பாதாம் மிக்ஸை வச்சு குல்ஃபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1/2 லிட்டரும், அதுக்கப்புறம் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆச்சி, எம்டிஆர் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 50 கிராம் முந்திரி பருப்பை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கையும் நம்ம நல்லா வந்து காய்ச்ச போகிறோம். முதல்ல பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா பால் வந்து கொதித்தோன்னே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இந்த பாலோடு சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி சேர்க்கும்போது அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட்டு. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் பாதாம் மிக்ஸு, அந்த பவுடர் வந்து நம்ம சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும் அடுப்பு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் இருந்து மீடியம் ஆக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு 500 mlலேருந்து ஒரு 300 ml அளவுக்கு திக்னஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக வெட்டின பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணும்போதும் இந்த பாதாம், பிஸ்தா, நட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம்லேருந்து திரும்ப, அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு செமி லிக்விடாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட டம்ளர் இருந்தாலும் டம்ளர்லேயும் ஃபில் பண்ணி மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்ததுன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எங்ககிட்ட இந்த மோல்டு இருக்குது, அதனால் நாங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். மேலாப்பில் வந்து கொஞ்சோண்டு பாதாம், பிஸ்தா அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஒரு 8 மணி நேரமாவது ஆகும் உங்களுக்கு நல்லா அது ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகி வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் முழுக்க நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குல்ஃபி ஸ்டிக் வந்து கரெக்டாக வராது. அதனால் நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த அவுட்டரில் எல்லாம் லைட்டாக உருகிடும். நம்ம வந்து ஸ்டிக்கை அப்புறம் லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். சுவையான குல்ஃபி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ஈஸியாக சுவையான பாதாம் குல்ஃபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த சம்மரையும் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.